உங்க எல்லாரையும் வருகிற நம்ம போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் சார்பா வரவேற்பது ஆர்ஜே ஹாசினி. ஸோ ரொம்ப அக்கறையோட நல்லா விசாரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் உமன்ஸ் டே வந்து ஆக்சுவலாக March 8 செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு இங்கே வர சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலில இருந்து கண்டிப்பா அவார்ட் வாங்க வந்திருப்பாங்க. சிலருக்கு இது ஃபர்ஸ்ட் அவார்டு கூட அமைஞ்சிருக்கலாம். ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்போர்ட் எந்தூசியாஸ்டார் வந்திருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்க. MA Gender Studies student at Bharatidasan University, Kajnamalai campus. So I am here today with my classmates, my friends, Abhirami and Madhavan. So we have come here today because our HOD ma'am, Dr. N. Murugeshwari, she will be awarded here, and we have come to celebrate her achievement here and everybody's achievement. All the women who are going to be awarded here, all the women whom we will be seeing here, so we'll be celebrating with them. So we have come to that. Your opinion? Actually, it's my first time experiencing, seeing this for the first time, that a jewelry shop is celebrating women's achievements, and I've never seen this before, and it feels really nice. We see so much light all around, gold all around. We're talking about that also, and so it's like gold is also inspiring us to always shine. So women should always shine. That's it. So kind of you. And please have a look at all the around. Thank you. And மற்றவங்களும் அவங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே உட்காந்துருக்கும் போது இந்த ஜுவல்லரி அந்த ஜுவல்லரின்னு எக்ஸப்ட் இங்கேருந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்க முடியல, பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஜுவல்லரியும் ஒரு பக்கெட் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மற்றவங்க ப்ளீஸ் உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது வாங்க வந்திருக்கலாம் அவார்ட்ஸ். Good evening, ma'am. I am Clinton, Dr. Clinton. I am from Bharatidasan University. என்னோட அக்கா வந்து இன்னைக்கு அவார்டு வாங்கினாங்க. முருகேஸ்வரி மாமா? நோ, சத்யகாமாட்சி. ஓகே, சந்தோஷம். இந்த மாதிரி குட் இனிஷியேட்டிவ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு வந்து இன்னோட வேறு லெவலில் அப்ரிசியேஷனாக இருக்கும். ஸோ இது இனிஷியேட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். வந்து ஆனந்தலட்சுமி, எங்கள் அக்கா சிஸ்டர் வந்து அவார்டு வாங்க வந்திருக்கா. நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மதுரையிலேருந்து வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. சாக்ஸ் MAVM காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறா. அவள் வெயிட் லிஃப்டிங் பிளேயர். அதனால அவார்டு வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சொல்லுங்க, என்ன உங்களை பற்றி. நான் வெயிட் லிஃப்டிங் ஸ்டேட் பிளேயர். அப்படிங்களா? ஃபேமிலியாவா? ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட்ஸ் ஃபார் திஸ். இப்போ வரக்கூடிய வருடங்கள்ல உங்களுக்கு ஒரு அவார்டு இருக்கு, நாங்கள் எடுத்து வச்சுடுறோம் இப்போ. சரியா? பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மதுரையிலேருந்து எங்களுக்காக வந்தது. Arjuna from Bharatidasan University. ஸோ இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு முன்னால் இந்த போத்தீஸ் நிறுவனத்துக்கும் இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கும் ஒரு உறவு இருக்குது. அதை இங்கே வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இந்த பெண்களுக்கான உரிமை வந்து அமெரிக்காவில் எங்கே மறுக்கப்பட்டுச்சு, எப்போ மறுக்கப்பட்டுச்சுன்னா, நெசவாளர்கள் அவங்க தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அங்கே நெசவாளர் பணிபுரிகிற இடத்துல அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள பெண்களுக்கான உரிமை மறுக்கப்படுறப்ப அது ஒரு கிளர்ச்சியாக கிளம்பி அந்த போராட்டம் ஆரம்பிச்சு அதை நினைவு கூறுற விதமாக தான் இந்த March 8 வந்து உலக மகளிர் தினம் வந்து கொண்டாடப்படுது. இந்த போத்தீஸ் நிறுவனத்துக்கும் அதுக்கு நான் ஏன் சம்மந்தப்படுத்துகிறேன் அப்படின்னா, இந்த போத்தீஸ் நிறுவனமும் நெசவு தொழிலிருந்து ஆரம்பிச்சது தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்கான முக்கிய காரணமே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கிறது எப்படி, அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் ஒரு நிறுவனம் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 100 வருடங்களை தாண்டி கிட்டத்தட்ட 1923 வருஷம் போத்தீஸ் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போத்தீஸ் நிறுவனத்துக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னொரு ஒரு உறவு இருக்கு. இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி பெண்களுக்காகவே
ஏன்னா எவ்வளவுதான் நம்ம வந்து ஆண்கள் வந்து கோலோச்சி இருந்தாலும் ஒரு நகைக்கடையாக இருக்கட்டும் அல்லது ஒரு துணிக்கடையாக இருக்கட்டும், அதை போய் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த கடைக்கு போகணும் அப்படி டிசைடிங் ஃபேக்டர் வந்து பெண்கள் தான். எஸ்பெஷலி இந்த போத்தீஸ் நிறுவனமும் இங்கே பார்க்க போனால் நிறையா பெண்களுக்கு மகளிருக்கு வந்து நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறப்ப அதை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நிறுவனம் வந்து ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுறதுல ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு கைத்தல் தரலாமே, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். இனிய மாலை வணக்கம். விருது வாங்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்கள வரவேற்கிறதுக்காக வந்திருக்க குடும்பத்தினர், நண்பர்கள், மாணவ மாணவிகள் அப்படின்னு எல்லாரையும் வருகன்னு போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் சார்பா ஹாசினி உங்களை வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அதை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பிஹைண்ட் த டீமா இருக்கக்கூடிய போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் டீம்ல இருந்து எம்டி சாரா இருக்கட்டும், ஏஜிஎம் சாரா இருக்கட்டும், இந்த ஷோரூம் மேனேஜர் அப்படின்னு அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு இயரும் அந்த ஐகானிக் பர்சனாலிட்டியை சூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப அழகா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பெண்களை அவங்களும் ஒவ்வொரு விதமும் ஊக்குவிப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ கிவ் a big hands for the போத்தீஸ் ஸ்வர்ண மஹால். பல ஜொலிப்பா இருக்கு இல்லையா? கீழ இருந்து வரும்போது இல்ல வெளியில இருந்து மலைக்கோட்டை ஆர்ச் அங்கிருந்து பார்க்கும் போதே பிரகாசமா ஜொலிப்பா தனியா அடையாளப்படுத்தி தெரியும். சோ அந்த பிரகாசம் ஒளி இந்த ஒரு விழாலையும் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? குத்துவிளக்கேற்றி சிறப்பிக்க விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். I request Dr. Shamliva to lighting the lamp. In addition to it, I would like to invite Advocate Jayanti. In addition to it, I will request Dr. Satya Kamakshi ma'am. ஒவ்வொரு இடத்துலயுமே கொண்டாடுவாங்க. காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், அண்ட் ஒர்க்கிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பல இடங்கள்ல கொண்டாடுவாங்க. அண்ட் ஜுவல்லரி ஷாப்ல போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயர் நடக்குது. இனி வரக்கூடிய வருடங்கள்ல இன்னும் பிரமாதமா நடக்கவும் இருக்கு. ஸோ இந்த விமென்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு நான் சொல்லலாம் நினைச்சேன். எனக்கு முன்னாடியே சார் சொல்லிட்டாரு. இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தொடரதான் போகுது, நடக்கதான் போகுது. ஸோ பெண்களை போற்றக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா நமக்கான கிரெடிட் கிடைக்கிறதே ரொம்பவே கம்மி. வீட்டுல எல்லாம் செஞ்சுட்டே இருப்போம், இது அவரோட யூஸ்வலான டியூட்டி, இது பெண்களோட கடமை, அது என்னங்க தனியா எடுத்து சொல்றது அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோம், நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துற விதமா, நம்மளை இன்னும் ஊக்குவிக்கிற விதமா தான் இந்த விருதுகள் இருக்க போகுது. ஸோ மேற்கொண்டு உங்களுடைய கிரீடத்துல இன்னும் ஒரு கல்லா, இன்னும் ஒரு மரகதமா தான் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலோட இந்த விருதுகள் இருக்க போகுது. அண்ட் இதுக்கு அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் விதவிதமான ஃபீல்ட்ல இருந்து சூஸ் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் இன்னும் அன்சங் ஹீரோயின்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? அன்சங் ஹீரோஸ் த்ரூ த ஹிஸ்டரியில நம்ம பார்த்துட்டே வந்திருப்போம் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து. பட் அன்சங் ஹீரோயின்ஸ் இன்னும் இவங்களை பத்தி தெரிய வரும்போது இன்னும் அவங்களுடைய பயணம் ரொம்ப விறுவிறுப்பா வேகமா போகும். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் இருக்க போகுது. எந்த அளவுக்கு ஹாப்பியா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்க கைத்தட்டல் கொடுத்தீங்க. அட்வொகேட், ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு விதவிதமான துறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தன்னுடைய துறையில சாதனை செஞ்சுட்டே இருக்க, தொடர்ந்து சாதனை செய்யறதுக்கு பலருக்கும் இனி வரக்கூடிய வருடங்கள்லயும் உங்களுடைய வழிகாட்டுதலால விருதுகள் வழங்க இருக்காங்க. வழக்கமா நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுல நம்மளால இன்னும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி கூட 2 பேர் வழிகாட்டும் போது, அதை மோட்டிவேட் பண்ணும்போது அடுத்தடுத்து செய்யறதுக்கு இன்னும் பொருத்தமா, இன்னும் ஏதுவா இருக்கும். ஸோ அந்த விதத்துல நமக்கு நம்ம இன்னைக்கு முதல்ல யாருக்கு விருது வழங்க வரைக்கும் அவங்க என்னெல்லாம் கடந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய பாதை பத்தி பார்க்கலாமா? ஒரு பலத்த கைத்தட்டலோட டாக்டர் ஷர்மலி பிரிசில்லா மதுரை, தூத்துக்குடி
மெடிக்கல் காலேஜ்ல அவங்களுடைய காலேஜ் ஆரம்பிச்சிருக்கு, அவங்களுடைய படிப்பை அவங்க தொடங்கி இருக்காங்க. அண்ட் நிறைய சொல்லிட்டே போகலாம். பெண்களுக்காக மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவத்துல சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. ஹையர் ரிஸ்க் பிரெக்னன்ட் விமனுக்கு வரக்கூடிய டயபெட்டாலஜி, அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன்லாம் அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம யுஎஸ்ஏ பிசிஷியன்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ், அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்களையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து 10க்கும் அதிகமான வருடங்கள்ல கவர்மெண்ட் சர்வீஸ்ல அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் டீம் 2013ல இருந்து 15 வரைக்கும் ஆப்ஸ்ட்ரிக் கேர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடுலையும் அண்டர்ல இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கான விருதுகள், பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுல நம்ம போதி ஸ்வர்ணமஹாலோட இன்னைக்கு கொடுக்கக்கூடிய விருதும் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ்க்காக பெஸ்ட் டாக்டர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். தமிழ்நாடு டாக்டர் கிட்ட இருந்து பெஸ்ட் அகாடமிக் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து நேஷனல் லெவல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எம்ஃபில் அசஸர் ஆஃப் இந்தியா, அதுலயும் அவங்க மெம்பரா இருக்காங்க. அண்ட் நம்ம ட்ரிச்சி கார்பரேஷன்ல 2017ல இருந்து இவங்களுடைய பணியை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். கோவிட் டைம்ல ஒரு டாக்டரோட பணி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளா இருக்கட்டும், அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்கான நேரத்திலையும் நமக்காக அயராது உழைச்சிருக்க ஒருத்தங்கள்ல கண்டிப்பா இவங்களையும் நம்ம சொல்லலாம். சோ கோவிட் வாரியர் அவார்ட் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட இருந்து 2020ல இவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. கிவ் a big hands. and பெஸ்ட் டாக்டர் அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் அவார்ட் 2024ல வாங்கியிருக்காங்க. முன்னோடி பெண் விருது தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம கவர்னர் அவர்கள் கையால வாங்கியிருக்காங்க. தன்னுடைய கனவை மேற்கொள்ளணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தான் கனவை தான் ஜெயிச்ச மாதிரி யாரெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே இவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா அதை பாராட்டாம இருக்க முடியல. மதுரம் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் சேவா ட்ரஸ்ட்ல இவங்க மெம்பரா இருந்து அவங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான குடும்பங்களுக்காக கோவிட் டைம்ல ஆரம்பிச்சு எசென்ஷியலா தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது 3 மாவட்டங்கள், திருச்சி, கரூர், புதுக்கோட்டையில இங்க இருக்கக்கூடிய 3000க்கும் அதிகமான குடும்பத்துக்கு இவங்களுடைய செயல்பாடா இருக்கட்டும், இவங்களுடைய வழிகாட்டுதல் உறுதுணையா இருந்திருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ ஆனந்த பாக்கியம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமா கோவிட் டயத்துல யார் யாரெல்லாம் வாழ்வாதாரம் இழந்திருக்காங்களோ அவங்களும் மறுபடியும் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் மூலமா அவங்க ரீபில்ட் பண்ணி தன்னுடைய குடும்பத்தை இன்னும் ரொம்ப சிறப்பா. டாக்டர் பிரிசில்லா மதுரம் அவர்கள். To present the award, I would like to welcome our MD sir, Mr. Ashwant avargal. In accompany with, I would like to request our AGM and showroom manager to join on stage. Mic கொடுங்க. ஸோ உங்களோட ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இன்னும் ட்ரீம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றீங்க, சப்போர்ட் பண்றீங்க. அதை பத்தின வார்த்தைகள் ப்ளீஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், தமிழுக்கு முதல் வழக்கம். போத்தீஸ் பரிமாண கொள்கையின் சின்னமாக மக்கள் மனதிலே இடம் பிடித்து போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் மூலமாக வாங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் மேற்கோள் காட்ட விரும்புறேன். இடுக்கண் வருங்கால் நகுக. அதாவது நம்ம இடுக்கமான நேரத்தில், துன்பமான நேரத்துல எப்படி மகிழ்ச்சியா இருப்பது, எப்படி அந்த பரிமாணங்களை எடுத்துக்கொள்வது என்பதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் சொல்லலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு விதத்தையும் நான் கடந்து செல்லும் போது நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் மக்களிடத்தில் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதை நாம் எவ்வாறு அதை மேற்கொள்வதற்கு, மேலும் அவங்களை அப்லிஃப்ட் பண்ணுவதற்கு, அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நாம் அதில் எவ்வளவு கரிசனையோடு செயல்படுகிறோம் என்பதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு மருத்துவரா நாங்கள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னோட கூட இருக்கிற மேடம்ஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ், மிக அழகாக பேசக்கூடியவர்கள். முருகேஸ்வரி மேம், ஜெயந்தி மேம் எல்லாம். ஸோ நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் கூற விரும்புறேன். இப்போ இருக்கிற மருத்துவத்துறையில நாங்க நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தா மன அழுத்தம் நிறைய நாங்க பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய எஃபிஷியன்சி, என்னுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லா என்னுடைய எனர்ஜெட்டிக்கா கொண்டு வர முடியல. ஸோ அதுல தடுமாற்றங்கள் அநேக நேரத்துல ஏற்படுது. ஸோ பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை, நம்மளோட
வளர்ந்த சூழ்நிலையாக இருக்கலாம், நம்மளுடைய பள்ளி சூழ்நிலையாக இருக்கலாம், காலேஜ் சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றது, அந்த துன்பமான நேரத்துல எப்படி நம்ம அதை மேற்கொள்ள போறோம் அப்படிங்கறதுல தான் வந்து நம்மளோட சீக்ரெட் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடுறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராக்ல போனா மட்டும்தான் நம்மளால நம்மளுடைய லட்சியத்தை அந்த கோலை வந்து அடைய முடியும். ஃபினிஷிங் லைன்ல போய் நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் ஆகி பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ராக்கை பார்த்தேன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், சைலண்ட் ஆயிடுவேன், டிஸ்குவாலிஃபை ஆயிடுவேன். ஸோ நம்மளுடைய அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் அடுத்த ட்ராக்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது என்ன செஞ்சிடறோம், நம்ம ட்ராக்ல ஓடுறத மிஸ் பண்ணிடுறோம், நம்ம கோலை அச்சீவ் பண்றதுல தவறிடுறோம். சோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ட்ராக்ல ஓடும்போது மட்டும்தான், ஃபோக்கஸா இருக்கும்போது மட்டும்தான் என்னால என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். சோ தட் இஸ் தி சீக்ரெட். ஆல்வேஸ் யூ ஹேவ் தட் இன் மைண்ட். இடுக்கம் வருங்கால் நடுக. ஹாப்பியா சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்ணுங்க. வள்ளுவனின் குரலோடு நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு மேனேஜ்மெண்ட்ஸ், போத்தீஸ் வர்ணமஹால் மேனேஜ்மெண்ட்ஸ் அண்ட் all to the administrators, to the MD, I thank you for this golden opportunity and I wish you the very best and successful career. Thank you. இவங்க நம்ம எல்லாருக்கும் சீனியர், நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். நான் திருச்சியில எந்த ஒரு அவார்ட் ஷோ, எந்த அவார்ட் ஈவெண்ட்ஸ்னு போனாலும் கண்டிப்பா இவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. நிச்சயமா அதுல ஒரு வழிகாட்டுதலா, ஒரு சீஃப் கெஸ்டா, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியா இவங்க வந்திருக்காங்க. This is none other than Jayanti Rani, advocate அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டி கொடுக்கலாம். சேலம் மாவட்டத்துல ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து தான் இவங்க துளிர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னைக்கு வளர்ந்து ஒரு விருட்சமா பல துளிர்களை இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்களை பத்தி சொல்லிட்டே போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஈவென்ட் கூட பத்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 3 decades இவங்களுடைய சர்வீஸ் நம்ம சொசைட்டிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். முக்கியமா விமன் அண்ட் விமன் வெல்ஃபேர், சைல்ட் கேர்க்காகவே இவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இது அப்படின்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லணும்னா நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. செக்ரட்டரி ஃபார் த செகண்ட் டேர்மா இருக்காங்க. அதாவது ஃபவுண்டர் செக்ரட்டரி அசோசியேஷன், பெண்களுக்காக ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இவங்க குரல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய இனிஷியேட்டிவ் மூலமா, இவங்களுடைய இன்ட்யூஷன் மூலமா உமன் அட்வொகேட்கான அசோசியேஷன் நம்ம திருச்சியில உருவாக்கப்பட்டது. பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா பெண் வழக்கறிஞர்களுக்காகவே ஒரு தனி வளாகம் விதிக்கப்பட்டது. அது இவங்களால ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த அசோசியேஷன்ல ஃபவுண்டர் செக்ரட்டரியா இருந்தாங்க, பிரசிடென்ட் ஆஃப் தி அசோசியேஷனா இருந்தாங்க. அண்ட் இப்போ செக்ரட்டரி செகண்ட் டேர்ம்லயும் அவங்க கண்டினியூ பண்றாங்க. இது மட்டுமானா கிடையாது, நிறைய NGOஸ்க்காக உமன் அண்ட் சைல்ட் கேர்க்காக குரல் கொடுத்திருக்காங்க. சாக்ஸெடா இருக்கட்டும், காஜாமலை லேடி அசோசியேஷன் அப்படின்னு நிறைய அசோசியேஷனுக்காக இவங்களுடைய குரல் கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்காக எப்போதுமே இவங்க குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. அது தொடர்ந்துட்டே இருக்கு. எந்த வயதானாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 2007ல சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி ட்ரிச்சி ஜுவனல்காக இவங்களோட 2007ல இவங்க பணி தொடங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கீழே பல ப்ரோக்ராம்ல ஒரு முக்கியமான உறுப்பினரா, முக்கியமான மெம்பரா, வழிகாட்டியா இவங்க இருந்திருக்காங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஜெண்டர் இஷ்யூவா இருக்கட்டும், உமன் ரைட், லீகல் ரைட், சோசியல் ரைட்ஸ் அண்ட் யூத், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் போலீஸ் அபிஷியல், செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஈவன் HIV எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், இவங்களுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா, ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அண்ட் இவங்க பாத்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேக்கான ஒரு அட்வொகேட்டா அதுக்கப்புறம் லேட்டர் ஆன்வர்ட்ஸ் ப்ரோமோட் வந்திருக்காங்க. அண்ட் கவுன்சிலிங் சென்டரா இருக்கட்டும், சைல்ட் லைனா இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல மெம்பரா தன்னுடைய பணியை செம்மையா சிறக்க இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்ல இவங்களுடைய இன்னொரு அச்சீவ்மெண்ட், ஒரு மைல்ஸ்டோனா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 185 குழந்தை திருமணங்கள் இவங்களால தடுக்கப்பட்டிருக்கு. சோ 185 குழந்தைகளுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு மறுவாழ்வு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசரா இவங்களுடைய பணியை செம்மையா சிறக்க செஞ்சிருக்காங்க. அது மட்டுமானா இல்ல, பேரண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற மூலமா நிறைய பேருக்கு வாழ்க்கைய ரீஹாப் கொடுக்கிறதுக்காகவும் ஸ்பெஷல் ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் ஃபார் அடலசன்ஸ்க்காகவும் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. So to present the award, I'd like to invite our MD Ashwath AGM
மற்றும் மேனேஜர் அவர்கள். ஆக்டிவாவே இருக்கீங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. காத்து காத்து எல்லா இடத்துலையும் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி சொல்லுங்களேன் எங்களுக்கும். ரியலி வந்து இது ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங், பொன்னான நேரம் அப்படிங்கிறத காட்டிலும் எல்லா பொன்னகையையும் புன்னகையாக்கும் ஒரு இடமாகவும் புன்னகைகளை பொன்னகைகளாக எங்களுக்கு கொடுக்கும் இடமாகவும் இது இருப்பது வந்து மிக அருமை. இந்த தருணத்தில் வருஷம் வருஷம் யாராவது எனக்கு அவார்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த தடவை வந்து போத்தீஸில் வாங்குறது வந்து மிக பெருமை. போத்தீஸால் எங்களுக்கும் பெருமை. ஏன்னா இது வந்து நான் எனக்காக மாத்திரம் பார்க்குற ஒரு விருதா பார்க்கல. கண்டிப்பாக இது எல்லா வழக்கறிஞர்களுக்கும், முக்கியமாக மகளிர் வழக்கறிஞர்களுக்காக வந்து இதை வந்து நீங்கள் என் சார்பாக என் மூலமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிற விஷயம். வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க வந்து டாக்டர் மேடம் வந்து அவங்களோட ஆஸ்பெக்டில் சொல்லிட்டாங்க உடல் நலம் மனநலம் அப்படின்னு. நான் வந்து சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து பெரிய பேச்சாளர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என்னை தாண்டி நிறைய பேர்லாம் பேசுகிறாங்க. பட் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம், உழைக்கும் மகளிர் தினம் அதுதான் வந்து மார்ச் 8 நம்ம எல்லாரும் வந்து அனுசரிக்கிறது. அன்றைக்கு அந்த உழைக்கும் மகளிர் தினத்திற்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் வந்தோங்கிறத நம்ம முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு விஷயம்தான், இன்று வரை அந்த அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்திருக்கா அப்படின்னு நம்ம வந்து சின்னதாக வந்து திரும்பி பார்த்தோம்னா கூட நம்ம வீட்டில் கூட நம்ம இன்னும் நம்ம பெண்களுக்கு அந்த அங்கீகாரத்தையும் அந்த ஒரு என்ன சொல்றது பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க வீட்டுக்கு தாண்டி நமக்கெல்லாம் யாரும் உரிமை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. முக்கியமா ஆண்கள் தெரிஞ்சுக்கங்க. நாங்கெல்லாம் பிறக்கும் போதே அதோட தான் பிறந்தோம். நடுவுல பறிச்சுட்டீங்க அவ்வளவுதான். ஏன்னா எந்த குழந்தையும் பிறக்கும் போது உரிமையுடன் தான் பிறக்கிறது. சரிங்களா? அந்த உரிமைய நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். தயவு செய்து அதற்கு தடை கற்களாக மட்டிலும் நிற்காதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் நான் சொல்ல நினைக்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் மகளிர் வழக்கறிஞர் சங்கம் வந்து 25வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது 25வது ஆண்டில் இருக்கிறோம். அந்த 25வது ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சோம், மாத்தி யோசிச்சோம். அவ்வளவுதான். என்ன யோசிச்சோம்னா, கான்ஃபரன்ஸு ஸ்பீச்சு இப்படி எல்லாம் போகாம இதை வந்து ஒரு ஆவணமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கோம். வக்கீல் அட் வாட், அதுதான் அந்த பத்திரிகையின் பெயர். முதல் எடிஷன் வெளியே வந்துச்சு, 2வது எடிஷனும் கொண்டு வந்துட்டோம். எம்டி சார் வந்தீங்கன்னா எங்களோட பத்திரிகையை உங்களுக்கு தரோம். வக்கீல் அட் வாட், அது WH80 இல்ல WA80. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது வந்து ஃப்ரீ எடிஷன் தான். செகண்ட் எடிஷனும் ஃப்ரீ எடிஷன். ஸோ தேர்ட் எடிஷன்லேருந்து வி வில் பி கிவிங் இட் ஆஸ் அ சப்ஸ்கிரைப்ட் எடிஷன். ஸோ எல்லோருக்குமே இருக்கும் உரிமையை எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் இங்கே நான் வலியுறுத்த நினைக்கும் ஒரு கருத்து. நன்றி. தேங்க்யூ மேம். இந்த மந்த் தான் அவங்களுடைய பர்த்டே கூட அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம உமன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு அவார்டையும் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஒரு சிங்கிள் பேரண்டால் வளர்க்கப்படும் போது அந்த மன தைரியம் இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றத நானுமே உணர்ந்திருக்கேன். அண்ட் அந்த மாதிரி தன்னுடைய 12வது அகவையிலேயே அவங்க தன்னுடைய தந்தை இல்லாமல் தாயின் வழிகாட்டுதலால் அவங்களுடைய பயணம் தொடர்ந்து அது இவ்வளவு சாதனையாக சரித்திரம் பேசும்படியாக அமைஞ்சிருக்கு. இட்ஸ் another than
டாக்டர் டி சத்ய காமாட்சி அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை ஜேர்னி பத்தி சொல்லணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இன்ஸ்பைரிங்கா தாங்க இருக்கு. வீட்டுல கடைசி குழந்தை அப்படின்னாலே ரொம்ப செல்லமா வளர்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப போல்டா நான் இதெல்லாம் பண்ணுவேன், பண்ணி காட்டுவேன் அப்படின்னு பல பேருக்கு இவங்க வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அரசு பள்ளியில தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. ஸோ பள்ளி பருவம் முழுக்க அரசு பள்ளியில தொடர்ந்து இருக்காங்க. அண்ட் அங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா இருப்பாங்கல்ல. நம்ம கிளாஸ்ல எல்லாருமே டாப்பர் அப்படின்னாலே தனித்துவமா அவங்கள பார்ப்போம். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கள தனித்துவமா பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 10th ஆரம்பிச்சு 12th ஆரம்பிச்சுன்னு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற லெவல்ல தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு 100 மதிப்பெண் அன்னைக்கு அறிவியல்ல வாங்கும் போதே கண்டிப்பா அவங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நீ ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு சயின்டிஸ்டா வருவ அப்படின்னு. அதே தான் அவங்களும் நினைவுபடுத்தி இருக்காங்க. அதை கரெக்டா அந்த ட்ரீமை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் காரணமா காட்டி இவங்க தன்னுடைய கனவை வந்து எங்கே ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து போராடி இருக்காங்க, தொடர்ந்து படிச்சிருக்காங்க. வேதியியல்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. அண்ட் முதுகலை பட்டமும் பெஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல கிட்டத்தட்ட அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனதுலயே 850க்கும் அதிகமான மாணவிகள் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் அதுல முதல் ஆளா தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் காலேஜ்ல தொடங்கி கல்லூரி படிப்பு வரைக்குமே முதல் ஆளா, முதல் மாணவியா, தனித்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியா தான் இவங்களுடைய பாடம் இருந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் தாண்டி எதுக்கான ஒரு போராட்டம், எதுக்கான ஒரு ரிசர்ச், எதுக்கான ஒரு சயின்டிஸ்டா அவங்க உருவெடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5ல் 1 இப்ப ரொம்ப பரிச்சயமான ஒண்ணா மாறிடுச்சு கேன்சர், புற்றுநோய் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய ரிசர்ச் அதை நோக்கி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா புற்றுநோய் சிகிச்சையில இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. யூஸ்வலா எல்லாருக்கும் புற்றுநோய்க்கான ஒரு மெடிசன் இருக்கு, இது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியும். பட் பிஹைண்ட் த டீம், பிஹைண்ட் த சீன்ஸ், அதற்கு பின்னாடி யார் எல்லாம் இருக்காங்க அப்படின்றது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு நீங்க அவார்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது கண்டிப்பா போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கும் அதுக்காக ஒரு பாராட்டுகள் கொடுக்கலாம். இது ஒரு கெமிஸ்ட்ரி டேர்ம்ஸா இருக்கு. என்ன மாதிரி ஒரு சிலருக்கு அது புரியாது. ஆனா டேர்ம்ஸை பார்க்கும்போது அது கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது. மேபி இங்க யாராவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ருதேனியம் அடிப்படையிலான ஒரு கூட்டமைப்பு பொருட்களால தான் இந்த நோயை தடுக்கிறதுக்கான ஒரு மருந்து அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இன்னும் அவங்க சொல்லும் போது இன்னும் புரியும் விதமா புரியும்படியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க புத்தகங்கள், தன்னுடைய அறிவியல் முன்னேற்றங்களை மக்கள் கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு எழுத்தாளராகவும் உருவெடுத்திருக்காங்க. ஆரம்பிச்சிங்க மேம், சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற தொடக்கம் முதல்ல இருந்து சொல்லுங்க. வரையே வந்து என்னோட சயின்ஸ் டீச்சர் தான் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க. 10th 100க்கு 100 வாங்கும்போது கண்டிப்பாக நீ ஒரு ரிசர்ச்சில் போனால் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்தது பிஎஸ்சி எம்எஸ்சி தொடர்ந்து நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னோட ரிசர்ச் சூப்பர்வைசர் ப்ரொஃபஸர் டாக்டர் கே நடராஜன். அவர் நிறையா கண்டுபிடிப்புகளை பண்ணார். அதில் ஈர்க்கப்பட்டு தான் நான் பிஹெச்டி பண்ணேன். ஸோ நான் இதாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் இந்த இனிய தருணத்தில் நான் அனைத்து மகளிருக்கும் நான் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த மகளிர் தின மாதத்தில் ஒவ்வொரு மகளிரும் என்ன பண்ணணும்னா தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அந்த பலத்தை வச்சு பலவீனத்தை அழித்து நீங்கள் மேலும் மேலும் எல்லா துறைகளிலுமே முன்னேறி போகணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உமனோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறையா சாதனைகளை புரியறதுக்கு விமன்கிட்ட எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்களோட பலம் அப்படிங்கிறதே அவங்களோட விடாமுயற்சி, உறுதிப்பாடு, சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் நான் என்னோட லைஃப் ஜேர்னியை நிறையவே காமிச்சிட்டாங்க. ஆனால் நான் நிறைய பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விமன் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே அவங்கள புதுப்பிச்சுக்கணும், உயிர்ப்பிச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த போத்தீஸோடதை பார்த்தீங்கன்னா பரிபூர்ணத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. பரிபூர்ணத்தினோட அடையாளமான இந்த நிறுவனம் பரிபூர்ணத்தினோட இலக்கணமான பெண்களுக்கு ஆண்டுதோறும் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே போற்றுதலுக்குரியது. அது மாதிரி இந்த அவார்டுக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணுற முருகேஸ்வரி மேடம் அண்ட் செலக்ட் பண்ண செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும், அழகாக பேசின உங்களுக்கு, இந்த ஏவி ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய
முதல் ஆசிரியர் என்னோட அம்மா சரோஜா தங்கவேல். அப்புறம் என்னோட சிரமமான நேரத்தில் நான் ப்ரெக்னன்சி இருக்கிறப்ப நான் குழந்தைய விட்டுட்டு நான் காலேஜுக்கு போவேன். அப்போ பார்த்துக்கிட்ட என்னோட சகோதரி சுமதி, அப்புறம் என்னோட பிரதர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இது எதுவுமே பண்ண முடியாது. என்னோட பிரதர் செந்தில்குமார், கிளின்டன், நந்தீஸ்வரன் ஒவ்வொருத்தருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அது இல்லாமல் எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா லேடிஸுக்குமே தெரியும் எவ்வளோ இடையூறுகள் தடைகள் எல்லாமே வரும்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ஊக்கமாகவும் சப்போர்ட்டாக இருந்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேர் மென்ஷன் மாதிரி தான் ப்ரொஃபஸர் டாக்டர் கே நடராஜன் இல்லாமல் இந்த கேன்சர் ரிசர்ச்சில் நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே 10 மில்லியன்ஸ் டெத்து இந்த கேன்சர்னால் வருது. 0.4 மில்லியன் சைல்டு இந்த கேன்சர்னால் அஃபெக்ட் ஆகுறாங்க. இது 2034 பார்த்தா ட்ரிபிள் மடங்கு அதிகமாகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் தான் கேன்சர் நம்பர் 1 டெத் காசிங் இதாக இருந்துச்சு. ஆனால் அதையும் பீட் பண்ணிவிட்டு இப்போது கேன்சர் தான் நம்பர் 1 டெத் காசிங் ஒரு மார்டாலிட்டி காசிங் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேன்சரை இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரக்கை விட சீப்பாக பிளாட்டினம் ட்ரக் தான், சிஸ்பிளாட்டின் தான் இது வரைக்கும் கிளினிக்கில் ப்ரிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்டினம் உங்களுக்கே தெரியும், ரொம்ப காஸ்ட்லி, இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த பிளாட்டினத்தை ரீப்ளேஸ் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ட்ரக்கை கொண்டுட்டு வரணும், அது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு துணையாக இருக்கிற எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். விமனோட விழுக்காடு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ ஒரு நாட்டோட முன்னேற்றமே பார்த்திங்கன்னா பெண்களோட முன்னேற்றத்தில் தான் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக ஆண்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ண முடியலையா தயவு செஞ்சு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்காக நான் எல்லா ஆண்களையும் குறை சொல்லலை. ஒவ்வொரு வெற்றி பாதையிலையுமே போயிட்டுருக்கிற பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான். ஸோ அந்த ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணாலும் அவங்களுக்கு நான் இந்த மகளிர் தினத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வெற்றி பெறுவது சந்தோஷம் அல்ல, சந்தோஷமாக வாழ்வதே வெற்றி. அந்த மெசேஜோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. போதி ஸ்வர்ண மஹாலோட இந்த கோல்டன் அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ண ஒவ்வொரு பெண்களுமே பல விருதுகள் ஆல்ரெடி வாங்கினவங்க. அந்த பாதையில அவங்களுடைய மகுடத்துக்கு மேலும் ஒரு முத்தாவோ மாணிக்கமாவோ தான் இந்த ஒரு விருது அப்படிங்கிறது இருக்கு. ஆனா விருது அப்படிங்கிறதோ இல்ல இந்த பயணம் அப்படின்றத இப்பதான் இவங்க தொடங்கி இருக்காங்க. இனி இவங்களுடைய வாழ்க்கையில பல விருதுகள் வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். செல்வ ஜெயஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே பளு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், வேலை பளு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதெல்லாம் நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இருக்கும், அதை நம்ம ஏத்துட்டு தான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா இவங்க ரொம்ப விருப்பப்பட்டு அந்த பளுவை ரொம்ப விரும்பி சுமையா இல்லாம அதை சுகமா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் செல்வ ஜெயஸ்ரீ அவர்களுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில வெயிட் லிஃப்டிங்ல கோல்ட் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஈவெண்ட் அவங்க போகும்போதும் வெயிட் லிஃப்டிங் அண்ட் பவர் லிஃப்டிங்ல நிறைய மெடல்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுல தன்னுடைய தங்கையை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல தங்கைகளை பல தம்பிகளை இன்ஸ்பயர் பண்ண இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இவங்க யூனிவர்சிட்டி லெவல்லையா இருக்கட்டும், YSPA இந்தியா லெவல்ல நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வெயிட் லிஃப்டிங்ல கோல்ட் மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய கைத்தட்டுதலும் ஊக்குவிக்கலும் இன்னும் பல விருதுகளை பல மெடலை இந்தியாவுக்கு வாங்கி தரவிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம போதி ஸ்வர்ணமால் ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பலத கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் செல்வ ஜெயஸ்ரீ அவர்கள். மதுரையில பிறந்து பளு தூக்குதல் வலு தூக்குதல்ல இவங்களுடைய பயணம் 8 வயதுல இருந்தே தொடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இதை விட வேற என்னங்க பெருமை வேணும்? To present the award, like to invite our AGM sir, our MD sir and our showroom manager. காஷ்மீர்ல YSPA ஓட 3rd எடிஷன்ல நீங்க கோல்ட் மெடல் வின் பண்ணிருக்கீங்க இல்லையா நேஷனல் லெவல்ல. அப்படி அவ்வளவு குளிர்ல அவ்வளவு பனியில கண்டிப்பா இருந்திருக்கோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. குட் ஈவினிங் டு ஆல். நான் எல்லா மேமும் இருக்காங்க, அவங்க பெரிய பெரிய ஃபீல்டில் சாதிச்சிருக்காங்க. அவங்களோட ஒன்றா நான் இருக்கும்போது நான் ரொம்ப ப்ராப்ளம். இந்த அவார்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்குது எல்லாமே ஒரு பெரிய பில்டிங்க்கு ஒரு சின்ன இதை நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் அவார்டு மை
மைக் வச்சு பேசுறது கூட ஃபஸ்ட்டு, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு, பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட ஜேர்னியில் வந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு. எனக்கு 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 என்ன எனக்கு என்ன கையெல்லாம் நடக்குது, பதறது தெரியுது. எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் வந்து ஒன்றுமே கிடையாது. பொறுமையா பேசலாம், ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க. நீங்க வந்து அவங்களோட ஃபேமிலியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ ஃபேமிலி கிட்ட தான் ஷேர் பண்ண போறீங்க. சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு ஒரு கைடன்ஸ் எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா இல்லைன்னா வந்து இதுவரை கூட நான் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே வந்து எல்லாமே தைரியமாக பண்ணு, நான் இருக்கேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணது எல்லாமே எங்கள் அப்பா தான். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு எல்லாமே இதை பண்ணு, இது நல்லா இருக்கும், இது கரெக்டாக இருக்கும், எத்தனை அப்பா சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு எல்லாமாவும் இருந்திருக்காரு, இனிமேலும் இருப்பார். நான் இதுவரை நான் கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட ஜேர்னி இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வீட்லேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நைட் ஜிம்முக்குலாம் போகிறது கிடையாது. வீட்லேயே அப்பா எனக்காண்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி போட்டு பிள்ளை சாதிக்கணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து நிறைய சேரப் பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை விட நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேனோ அதை விட டபுள் மடங்காக எஃபர்ட் போட்டு எங்கள் அப்பா வந்து என்னை வந்து இன்னும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் கிடையாது. போன இயர் தான் போனேன், மே மந்த் போனேன். உள்ள ட்ரெயினில் போகும்போதே வந்து கண்ணில் ரைட் சைடில் வந்து பூச்சி விழுந்துருச்சு. பூச்சி விழுந்து கண்ணு அவ்வளோ பெருசாக வீங்கி தான் இருந்துச்சு. வீடியோ காலில் பார்த்து ஹாஸ்பிட்டல் போவா. அந்த 8 days ட்ராவல், 8 days ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கண் வீங்கினதோடையே தான் எல்லாம் போய் அங்கே போய் க்யூர் பண்ண முடியல. லாங்குவேஜ் வந்து தெரியலனா அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு அவங்கக்கிட்ட தெரியாமல் வேறு மருந்தெல்லாம் ஊற்றி அந்த கண்ணை அப்படியே கொண்டு வந்து அந்த நிறைய ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் 15 days அப்புறம் தான் நான் வந்து மதுரை ரீச் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அதெல்லாம் க்யூர் பண்ணி அது எல்லாமே எங்கள் அப்பா தான். என்ன என்னோட லைஃப்பில் ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு. எங்கள் அப்பா என்ன கடைசி வரை இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். எனக்கான வழிகாட்டியாக எல்லாமாவும் எங்கள் அப்பா இருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபஸ்ட் அவார்டு எல்லாமே இதுதான். ஸோ தேங்க்ஸ் டு போத்திஸ். என்னை ஆர்கனைஸ் பண்ண மேம், ப்ரொஃபஸர் மேம்க்கு, போத்திஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வ ஜெயஸ்ரீ மைக்க பிடிச்சு பேசுனதுல அதிகமான வார்த்தை அப்பா தான் இல்லையா? தட்டி எழுப்பி ஒருத்தரோட வழிகாட்டுதல் மூலமா தான் வெளியே தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்கன்னா நனதர் தான் ஒரு டீச்சரால, ஒரு ப்ரொஃபஸரால ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்க முடியும் இல்லையா? அண்ட் இவங்க வாங்கின அவார்ட்ஸ் ஏகப்பட்டது, எண்ணற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பலத்த கைத்தட்டலோட முருகேஸ்வரி அவர்களை வருகன்னு வரவேற்கிறோம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில விமென்ஸ் ஸ்டடீஸ் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் விமென்ஸ் டேக்கு ஏற்ற ஒரு ஆள், ஒரு ஸ்பீக்கரா, ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். எண்ணற்ற அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2012 and 2014ல டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமென்ஸ் ஸ்டடீஸ்ல இருந்திருக்காங்க. அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃபீஸர், அப்புறம் NAC கோஆர்டினேட்டர், அண்ட் அதுக்கப்புறம் 2022ல தொடங்கிச்சு இவங்களுடைய பயணம். டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் விமென்ஸ் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு பெண்மைக்கான தலைமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோஷியல் சயின்டிஸ்ட் அவார்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸே எண்ணற்றது அப்படின்னு சொல்லலாம். உமன் எக்ஸலன்ஸ் அவார்ட், கல்வி சுடர் விருது, விஷன் 2020 அச்சீவ்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் எஜுகேஷன் நேஷனல் அவார்ட், சோஷியல் சயின்டிஸ்ட் அவார்ட், விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்ட், விமன் எஜுகேஷனிஸ்ட் அவார்ட், பாரதி கண்ட புதுமை பெண் விருது, சிறந்த மனிதநேய பண்பாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், பெஸ்ட் விமன் இன்ஸ்பயர் அவார்ட், ஃபெமினிஸ்ட் பியராலஜி எக்ஸலன்ஸ் அவார்ட், பெஸ்ட் டீச்சர் அவார்ட் அப்படின்னு இவங்களுடைய விருதுகள் எண்ணற்றது சொல்லிட்டே போலாம். இவங்க எடுத்த செமினார்ஸ், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், அது மூலமா எவ்வளவோ பேரை பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்குதலா இருந்திருக்கு.
ஜெண்டர் ஸ்டடீஸ் அண்ட் விமன் ஸ்டடீஸ்க்கு ஏத்த மாதிரியான ஒரு விதத்துல இவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். 21 வருடங்களா, 21க்கும் அதிகமான வருடங்களா தன்னுடைய ஆசிரியர் பணியை இவங்க தொடர்ந்துட்டே இருக்காங்க. பேராசிரியையா நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதலா இருந்திருக்காங்க. நிறைய புது டேலண்ட்ஸை ஊக்குவிச்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும் இல்லையா? அண்ட் கிட்டத்தட்ட 12,000 பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. PM கௌஷல் விகாஸ் யோஜனா இந்தியன் மிஷனோட தமிழ்நாடுக்கு டெவலப் ஆயிருக்க ஒரு ஸ்கில் மூலமா தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 5 lakh பட்ஜெட்லயும் இவங்க சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்களுடைய ப்ராஜெக்டா இருக்கட்டும், ரிசர்ச்சா இருக்கட்டும், டயர்டே ஆகாம ஒருத்தங்க எல்லாத்துலயும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே கண்டிப்பா நம்மளுடைய மாணவர்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற விதமா தான் இவங்களுடைய அத்தனை ப்ராஜெக்ட்ஸும் அத்தனை ஒர்க் ஷாப்பும் எழுந்திருக்கு நினைக்கும் போது ஒரு பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ப்ரொஃபசர் N. Murugeshwari, Director on Head of Department of Women's Studies, Bharathidasan University. To present the award, I would like to invite our AGM. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாரதிதாசன் வரிகளை நினைவு கூர்ந்து இங்கு கூடியிருக்கும் அத்துணை தமிழ் சமூகத்திற்கும் என்னுடைய இனிய தமிழ் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த இனிமையான மிக அழகான ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்து 2 வருடங்களாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற போத்தீஸ் ஸ்வர்ண மகாலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வாழ்த்து சொல்வதை விட மற்ற பெண்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு தளமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக அழகாக கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கும் மேலாக மிஸ்டர் சூரிய பிரகாஷ், அதே போல இந்த நிறுவனத்தினுடைய MD சார், இவங்க எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இதை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நான் சொன்னது, முதல்ல வந்து பெண்களை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து இன்னும் பெயரிடப்படாத, எந்த இடத்துல வெளிவரணுமோ அது வெளிவராத பெண்கள் அடையாளம் காணப்படாம நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து அதில் அடிக்கோடிட்டேன். போத்தீஸ் ஸ்வர்ண மகாலுக்கு ஏன் என்னுடைய கூடுதல் நன்றிகள் அப்படின்னா, நீங்க எந்த விதத்துல பெண்களை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா ஒரு நிறுவனம் கார்பரேட் செக்டார் அப்படிங்கிறது அவங்க வரும்பொழுது ஒரு மைண்ட் செட்டோட வருவாங்க, நாங்க இப்படிதான் கொடுக்க போறோம், அது ரொம்ப ப்ரொஃபஷனலா பார்ப்பாங்க. ஆனா ரொம்ப எத்திக்கலா பார்த்த ஒரே நிறுவனம் போத்தீஸ் ஸ்வர்ண மகால் அப்படிங்கிறத hats off to you that you have to bring your journey, take this journey till where more than 100 years, even 1000 years அந்த மாதிரி ஒரு இதை நீங்க லீட் பண்ணுங்க. ஏன்னா எதுலையுமே அவங்க காம்ப்ரமைஸ் ஆகல. நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்கு முன்னால விருது வாங்கின அத்தனை பெண்களுமே ஒரு சிறப்பை வந்து உடையவர்கள். அவங்கள பத்தி நானே நிறைய பேசுறேன், ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியும். அதுல ரொம்ப வந்து முதல் பரிசு வாங்கின நம்ம ஜெயஸ்ரீ தரமா, ஏன்னா அவங்க பேர் கூட தெரியாது, ஆனா அவங்க அப்பாவை தெரியும், அவங்க குடும்ப பின்னணி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய பேர் நான் இந்த அவார்டு மேடம் சொன்னாங்க இல்லையா, வாங்கினவங்களை சிறப்பு செய்வதை விட இந்த மாதிரி உலகத்தை வந்து மற்றவங்களுக்கு அடையாளம் காணக்கூடிய பெண்களை வந்து கொண்டுட்டு வரதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தது, நான் வந்து அதுல விருது வாங்கினதாவே நினைக்கிறேன். எதையெல்லாம் பெண்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் ஒதுக்கி வச்சிருந்ததோ அதுக்கு வந்து மிகப்பெரிய அடையாளமா வந்து அந்த பொண்ணை கொடுத்ததை எல்லாருக்கும் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால எடமலைப்பட்டி புதூர் மாநகராட்சி பள்ளிக்கு போயிருந்தேன். அதுல மதிப்பிற்குரிய என்னுடைய அன்பு சகோதரர் கவுன்சிலர் முத்துச்செல்வம் சார் அவர்களோட தொடர்ந்து நான் நிறைய பணியாற்றிட்டு இருக்கேன். அப்ப அந்த மீட்டிங்ல அங்கன்வாடியில வேலை செய்யக்கூடிய பெண்கள் நல்லா கவனிக்கணும். அங்கன்வாடி பெண்கள் நம்மலாம் எனக்கு மிடில் கிளாஸா இருப்போம், டாப் கிளாஸா இருப்போம், நம்மளுடைய குழந்தைகளை வந்து கிரெச்ல விடுவோம். ஆனா அங்கன்வாடி பெண்கள் மட்டும்தான் அடித்தட்டு மக்களாக கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை அந்த அங்கன்வாடி பெண்கள்கிட்ட வந்து பாதுகாப்புக்காக விட்டு போவாங்க. அப்படிப்பட்ட பெண்களையும் தூய்மை பணி செய்யக்கூடிய பெண்களையும் அங்கீகரிக்கும் விதமாக அந்த மாநகராட்சி எடமலைப்பட்டி புதூருடைய பள்ளியில ஒரு விழா. நான் வந்து சார் வர்றாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒரு 4 மணிக்கு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பெண்கள் அப்படிங்கிறது எல்லாரையும் அங்கீகரிக்கிறது இல்ல, சரியான நேரத்தில் சரியான வேலையில் ஈடுபடுவர்களை வந்து அங்கீகரிப்பது அப்படிங்கிறத மதிப்பிற்குரிய கவுன்சிலர் முத்துச்செல்வம் சார் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பணியை அவரோட கூட நானும் செஞ்சுட்டு தான் வரும்பொழுது, சார் இந்த மாதிரி 6 மணிக்கு இங்க ஒரு ப்ரோக்ராம். ஆனா வந்து நீங்க நினைச்சு பாருங்க, யாரையுமே நம்ம முறைப்படி அழைக்கலன்னா வராத இந்த காலகட்டத்தில் ஒரு செவிவழி செய்தி சொன்ன உடனே சார் நான் வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டாங்க, எங்க இருக்கீங்க, வரலாமா, சரியா இருக்குமா அப்படின்னு.
அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயரிய எண்ணம் கொண்ட முத்துச்செல்வம் சாருக்கு என்னுடைய கூடுதல் நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டது கூடுதல் பெருமை. நான் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரையுமே எனக்கு முன்னாடி வாங்கின டாக்டர் ஷர்மிளி மதுரம் ரொம்ப பர்சனலா நானும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க டாக்டரே கிடையாது, பல அனுபவம் மிக்கவர்கள். ஏன் என்ஃபீல்ட பத்தி சொல்லாம அவங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய களப்பணி அப்படி பணி. நான் வெறும் டீச்சிங் மட்டும் செய்யவே மாட்டேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஐ டிட் எக்ஸ்பெக்ட், இட் இஸ் a big surprise for me. Thanks to your presence. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய விருதுகள் வாங்கவே எப்பொழுதுமே வரமாட்டேன். ஆனா எனக்கு போர்ட்டிஸ்ல இருந்து கேட்டாங்க, உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு. எனக்கு புதுசா இருந்தது. ஏன்னா நம்மளுடைய ஜேர்னில நிறைய வேலை பார்த்துட்டே போவோம், அவார்டு வாங்கிட்டே போவோம். அப்படி கேட்கும் பொழுது எனக்கே ஒரு எம்பாரசிங் ஆயிடுச்சு. நம்ம சைட்ல இருந்து யாரும் வரணுமோ அப்படின்றதுனால ஐ ஹவ் கால்ட் மை ஃப்ரெண்ட் பிரிசிலாவுக்கு சொன்னேன், வேற யாருக்கும் சொல்லவே இல்லை. ஆனா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் பெருசு. ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். அந்த பிள்ளைங்க எல்லாருமே பெரிய பிக் கிளாஸ்லாம் கிடையாது. அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு பிள்ளைகளா இருக்கக்கூடிய பிள்ளைகள். அதே போல ஷிபு அவங்க என்னன்னா ரொம்ப வித்தியாசமான கேர்ள். யூ கேன் ப்ரொமோட் ஹர் பை நெக்ஸ்ட் இயர். அவங்க எந்த இடத்துல ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதோ அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணி இவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத அம்மாவும் பொண்ணு மோர் தென் 10 years பண்றாங்க. அந்த மாதிரியான டிசர்வான பெண்கள் இன்னும் இந்த உலகத்துல இருக்காங்க, நாங்க மட்டும் கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, என்னை பத்தி நானே புகழ்ந்துட்டு இருக்கிறத விட என்னுடைய தளம், என்னுடைய வேலை இப்படிப்பட்ட மக்களோட பழகுவது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். இன்னைக்கு நான் சொல்லலைனாலும் என்னுடைய நிகழ்ச்சிக்கு அவங்க வந்துருவாங்க. அதே போல மேடம் ஜெயந்த்ராணி நானும் நிறைய குழுல மெம்பரா இருந்திருக்கோம். ஐசிசி கமிட்டி, கவர்மெண்ட் ஓரியன்டட் செக்டர்ல நிறைய இருந்திருக்கோம். நிறைய தடைகள் எங்களுக்கு வரும், மிரட்டல்கள் வரும். ஆனா அதையும் மீறி நிறைய விஷயங்களை நியாயத்துக்காக செஞ்சிருக்கோம். அதே போல சத்திய காமாட்சி நிறைய சவாலை ஃபேஸ் பண்ணக்கூடிய பொண்ணு. எப்பவாவது நான் பேசினேன் அப்படின்னா தைரியத்தை சொல்லுவேன். பெண்கள் அப்படின்னாலே 2 முறை இரட்டிப்பாக நம்மளுடைய எனர்ஜியை கொடுத்துதான் இந்த சமூகத்துல சாதிக்கணும். அது நீங்க மட்டும் கிடையாது. வெதர் யூ ஆர் இன் மீடியா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் டீச்சிங் ஃபீல்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், அதெல்லாம் நீங்க உங்களை ஷைன் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன். So definitely behind your shoulder many students are supporting you, particularly Dr. Rajanan is here. அவரும் ரொம்ப நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர். அவங்க 2 பேரும் டெஃபினெட்லி இதெல்லாம் கூட இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. எனக்கு கூடுதல் பெருமை நான் பெற்றதை விட 4 பேரையும் போட்டிஸ் வர்ணமால் அங்கீகரிப்பு மிகப்பெரிய விஷயம். ஃப்ரம் மை ஃபீல்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ காட் டாக்டரேட் இன் மேனேஜ்மெண்ட். நான் எப்படி இந்த பெண்கள் சமூகத்திற்கு வந்தேன் அப்படின்னா, நிறைய பேசுவேன். பேசும் பொழுது என்ன டாக்டர் கோகிலவாணி என் மதிப்புமிகு பேராசிரியர், now she is no more, my all credit goes to her. அவங்க தான் சொன்னாங்க, நீ நிறைய பேசுற, விமன் ஸ்டடீஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை படின்னு சொன்னாங்க. பாலிசி மேக்கிங்காக கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். அதுதான் கொள்கை ரீதியான முடிவுகளை அரசாங்கம் நிறைய விஷயங்கள்ல நிறைய குழுக்கள்ல எங்க துறையை போடுவாங்க. குழந்தைகளுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவோம். ஈவன் நீங்க சொன்னது சைல்டு டெவலப்மெண்டா இருக்கட்டும், இப்ப இந்த அட்வொகேட்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் பிராக்டிஸ் எல்லோருடையும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னா இந்த விமன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஈவன் we have done many project. உங்களை மாதிரியான ஒரு கார்ப்பரேட் செக்டர்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த ஆய்வுகள் எல்லாமே வெளிவரும் பொழுது எங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், உண்மையை சொல்றோமே அப்படிங்கிற பொழுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மையை சொல்லும் பொழுது கசக்கும், ஆனால் அதுல வரக்கூடிய விடைகளோ அதுல வரக்கூடிய பலன்களோ அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லாம இந்த துறைகள் சார்ந்த நிபுணர்களோட தான் கலந்து ஆலோசித்து நிறைய விஷயங்களை நான் பண்றோம். இப்படி பண்ணும் பொழுது நம்ம எதையுமே செய்ய முடியாது. கூட்டாக சேர்ந்து பல துறைகளாக சேர்ந்து எல்லோரும் இணைந்து செஞ்சாதான் அந்த வெற்றியை அடைய முடியும். அதே போல இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நாம ஒருத்தர் செஞ்சா அது வெற்றி இல்லை. நான் பெற்ற இந்த விருதுக்கும் பின்னாடி எனக்கு பிரதர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல என் கூட டிராவல் பண்ணும் பொழுது, உனக்கு முதல்ல வேலை கிடைச்சா நீ சம்பாரி, நான் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் அர்ஜுனன் உட்பட பழக்கப்படுவதற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆணை நான் அவர் பார்க்கிறேன். இந்த நேரத்துல this kind of always he likes I should not be a kitchen cabinet. நான் அடுப்பாங்கரையில் செல்வதை விட புத்தகத்தை கையில் எடுக்கும் பொழுது அவர் அதிகமா மகிழ்ச்சி அடைவார். அப்படிப்பட்ட என்னுடைய சும்மா தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு டேர்மை தப்பி தவறி கூட யூஸ் பண்ணாதீங்க. சும்மாதான் இருக்கக்கூடிய அந்த அம்மா ஒரு நாள் வேலை செய்யலைன்னா வீடு வீடா இருக்காது. அதனால பெண்களுடைய வேலைக்கும் உழைப்புக்கும் ரெகக்னேஷன் கொடுத்து அதனுடைய மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இல்லாமல் மனிதராக பாவித்த ஒரு நாள் தான் உலக உழைக்கும் மகளிர் தினம். கிளாரா ஜெர்கின் அப்படிங்கிறவங்க போராடி 40,000 பெண்களை ஒன்று திரட்டி 16 மணி நேரம் உழைப்பாளிகளாக வேலை பார்த்த, பெண்களுக்கு ஊதியம் இல்லை, ஆண்களுக்கு நிகராக ஊதியம் இல்லை போராட்டம் நடத்தி
அந்த போராட்டத்தின் விளைவாக சமமான ஊதியத்தை வாங்கி கிட்டத்தட்ட ஓட்டிங் ரைட்ஸையும் 1910 அமெரிக்காவில் பெற்ற பெண்களினுடைய மிக உயரிய தினம்தான் இந்த மகளிர் தினத்தினுடைய வரலாறு. இதைத்தான் நம்ம மார்ச் 8 அன்றைக்கு உலக உழைக்கும் மகளிர் தினமா கொண்டாடுறோம். இதுக்கு நம்ம அரசாங்கத்தை மட்டும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு தனிநபரும் ஒழுக்கமிக்க தனிநபர்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த குற்றங்கள் குறையும். இது ஒவ்வொருத்தரும் இதுக்கு தனி முயற்சி எடுக்கணும். அப்படி ஆகக்கூடிய சமூகம் தான் நிச்சயமா ஒரு மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று கூறி நான் நிறைய பேசுவேன். அப்படிங்கிறதுனால தான் நான் கடைசியில் எடுத்துக்கிட்டேன். என்னோட மதிப்புமிகு சகோதரர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும் பொழுது சொன்னாதான் அந்த கருத்துக்கள் போய் சேரும் அப்படிங்கிறதான். இப்படி சாதித்த இந்த பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல பழுத்தூக்க யாரும் முடியாது. மருத்துவரா டாக்டர் இருந்தா மருத்துவரைத்தான் திருமணம் செய்ய முடியும். வக்கீலாக இருந்தால் உனக்கு ஆண் மாப்பிள்ளை கிடைக்காது. அதே போல நீ ஸ்டெம்ல இருந்தா நிச்சயமா ஸ்டெம்னா சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி அண்ட் மேத்ஸ், அதுல பெண்கள் இருந்தா சாதிக்கவே முடியாது. 10th வரைக்கும் சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பாங்க, +2ல எடுப்பாங்க, ஹையர் எஜுகேஷன்ல வருவாங்க, பிசிக்ஸ் கூட படிப்பாங்க, கெமிஸ்ட்ரி கூட படிப்பாங்க, பிஜி வரைக்கும் கூட படிப்பாங்க. தயவு செய்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அறிவியல் துறையிலையும் பெண்களை வருவதற்கு நம்ம கொஞ்சம் வழிவிடணும். அவங்க சொன்னது போல உரிமை யாருக்குமானது கிடையாது, இது பொதுவா இருக்கு. என் ஹஸ்பண்ட் என்னை அழகா ரொம்ப அழகா வர்ணனையா சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு அந்த இதை கொடுத்துட்டாரு அப்படின்னு. இட் இஸ் நாட் சோ, இட் இஸ் தேர் ஆல்ரெடி. அது ஹஸ்பண்ட் கொடுக்க வேண்டாம், இது நமக்கானது. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது பெண்ணால முடியாது, 6 மணிக்கு மேல வேலை செய்ய முடியாதுன்றதை எந்த இடத்துலயும் சொல்லாதீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் யார் அப்படிங்கறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி மெனி சேலஞ்சஸ் எல்லா ஃபீல்ட்லயும் இருக்குது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ரெட்டிப்பு மடங்காக ஆண்களை காட்டிலும் பெண்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த உயரிய விருதை வழங்கிய போத்தி ஸ்வர்ணமகால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இவ்வளவு விருதுகள் வழங்கியிருக்காங்க, இத்தனை பெண்மணிகளை ஊக்குவிச்சிருக்காங்க, அடையாளப்படுத்தி இருக்காங்க. போத்தீஸ் ஸ்வர்ணமகால் நிறுவனத்துக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். முருகேஸ்வரி மேம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நாங்க இடமலை படிப்புது ஸ்கூல்ல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கவுன்சிலர் சார் ரொம்ப சிறப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆணும் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு ஒரு முன்னோடியா இருந்து நீ செய்ப்பா நான் இருக்கே பின்னாடி அப்படின்னு தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொசைட்டில இருக்கக்கூடிய இந்த மாதிரி திரு முத்துச்செல்வம் ஐயா அவர்கள் மாதிரியான ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற விஷயங்களை தகர்த்துட்டு என்னென்ன தடைகள் இருக்கோ அதை தகர்த்து கொடுக்கும் போது இன்னும் நம்மளால இன்னும் கொஞ்சம் ஈஸியா வெளியே வர முடியும், நம்மளோட பணியை இன்னும் செம்மையா செய்ய முடியும். சோ அதை பாராட்டுற விதமா ஐயா உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஓரிரு வார்த்தைகள். மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற இந்த உலக மகளிர் உழைக்கும் உலக மகளிர் தின விழாவை நடத்தி கொண்டிருக்கிற போத்தீஸ் ஸ்வர்ணமகால் நிறுவனத்திற்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மேடையிலே பேசுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த மரியாதைக்குரிய மேடம் முருகேஸ்வரி அவர்களுக்கு நேரத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் மகளிர்களை பற்றி பேசுனீங்க. ஆனால் அந்த பாப்பா பேசுகிறப்ப தன்னுடைய தந்தையால் தான் இதையெல்லாம் தன்னை சாதித்து சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் என்னதான் மகளிர் தினத்தை கொண்டாடினாலும் கூட அதுலேயும் எல்லா இடங்களையும் ஆண்களுடைய பங்களிப்பு என்பது தவிர்க்க முடியாது. அதே போல் மேடம் அதை ஒத்துக்கிட்டாங்க. மேடம் முருகேஸ்வரி மேடம் காலையில் மத்தியானம் புலம்பிட்டாங்க, எனக்கு இவ்வளோ இடம் ஒதுக்கியிருக்காங்க, என் வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி எல்லா இடங்களிலும் ஆண்களுடைய பங்களிப்பு தவிர்க்க முடியாது என்பதை இந்த நேரத்திலும் இந்த இடத்திலும் பதிவு செய்த அனைவருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநகராட்சி ஸ்கூலை பற்றி மேடம் சொன்னாங்க, இவங்க பரவாயில்ல நிறைய தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு 1800 பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு சொன்னால் அது இளமல்பட்டி ஸ்கூலாக தான் படிக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான் மேடத்தை கூட சொல்லியிருக்கேன், அவங்க யூனிவர்சிட்டியில் பார்த்துருப்பாங்க, அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்கூல் கட்டியிருக்கோம். நீங்கள் இப்போ கார்பரேஷன் டாக்டர் அவங்களும் நிச்சயமாக பார்க்கணும். அந்த பில்டிங் முன்னாடி பார்த்து அடிக்கல் நாட்டுக்கோ வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கல் நாட்டுக்கோ வந்தாங்க. அப்போ சும்மா 6 கோடி தான் போட்டோம். இப்போ 20 கோடி ரூபாயில் செலவில் அந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட
ஒரே வளாகத்தில் உயர்நிலைப்பள்ளி வரை அதில் வந்து ஒரு 40-42 டீச்சர்ஸ், அது மேக்ஸிமம் எல்லாம் ஒரு 4 பேர் தான் ஆண்கள், அதில் எல்லாமே பெண்களாகத்தான் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே மாநகராட்சி பணி என்பது இந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு நான் எந்த அளவிற்கு எங்களால் முயற்சி எடுத்துக்கொள்ளும் என்பதை மேலே வந்து இந்த ஸ்கூல் எக்ஸாம் சொல்கிறப்பே சொன்னாங்க, நீ அவர் வந்தால் தான் நான் வருவேன் சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு 8 மக்கள் அன்றாடங்காட்சிகளாக உழைக்கின்ற வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் கல்விக்கு முக்கியத்துவம் தராத ஒரு சூழ்நிலையை மாற்றி எப்படி அரசாங்கம் இப்போது காலை உணவு திட்டம் என்று எல்லா நிலைகளையும் கல்வியை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறதோ அதே போல் இன்றைக்கி தமிழை நாங்கள் திருச்சியை இளமைப்படுத்திய பகுதியில் கிட்டத்தட்ட இப்பொழுது அதை மேல்மைப்படியாக ஆக்குகின்ற முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த தூய்மை பணியில் ஒருத்தவங்க வந்து எம்எஸ்சி நர்சிங் படித்த ஒரு பொண்ணு மாதம் எம்எஸ்சி ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க வந்து மாதம் 14,000 சம்பளத்துக்கு கார்பரேஷன் தூய்மை பணியாக வேலை பார்க்குறாங்க. எல்லா பணியாளரையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா லீவே போட மாட்டாங்க. அந்த பொண்ணு லீவே போட்டதில்லை. நிறைய ஃபேமிலி பிரச்சனைகள் அதையும் தாண்டி தினந்தோறும் வந்து மிக கடுமையாக உழைத்து அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நானும் அதை ஒரு வேலையில் இன்பன்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அதுமாரி உழைக்கிறவர்கள் எங்கெல்லாம் அங்கீகரிக்கிறதுக்காக இல்லை, நாங்களாம் சுயம்பாக வளர்ந்து எங்களோட கதையெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய வேதனைகள் சங்கடம் நாங்கள் இருக்கிற ஃபீல்டில் ஏதோ பெருமையாக பேசிக்கலாம் எல்லாம் படிக்கலாம் தவிர நாங்கள் இருக்கிற அரசியல் துறை எங்களாம் நிறைய இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நிறைய சங்கடங்களை சந்திப்பு அந்த பெண்ணை அடையாளப்படுத்தி ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் மொழியாகவும் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அந்த அம்மையாரை அவரிடத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி, சப்போர்ட் பண்றீங்க, இன்னும் பண்ணிட்டே இருக்கீங்க, பண்ண போறீங்க அப்படின்னாங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் வந்திருக்கேன். எனக்கு பல விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கணும், எல்லா விஷயமே கிடைக்காம வந்திருக்கேன். இப்போ நான் எனக்கு 3 பெண்கள் வந்தீங்க, 3 பெண்கள் இருந்தீங்க, 3 துறையும் ஏதாவது ஒரு துறையை கண்டிப்பாக சாதிக்க வைக்க முடியும். சின்ன பிள்ளையிலேருந்தே அதாவது நமக்கு கிடைக்காத விஷயங்கள் குழந்தைகளுக்கு எளிதாக கிடைக்கும். நம்ம அதை தான் சொல்றேன், நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய ராணியாக வச்சுருவோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே கண்டிப்பா அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதை யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும்ல. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க வைப்பேன். கண்டிப்பா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ், ஸ்பான்சர்ஷிப் அதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகணும், நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும். மேடம் அதெல்லாம் எதிர்பார்க்கல, கொடுக்கல, அது கேட்கணும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் என்னால் எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ எங்களோட போட்டோட கண்டிப்பாக சாதி வச்சுருவாங்க. கண்டிப்பா அவங்க சாதிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய மேடைகளுக்கு பொண்ணுங்க 3 பேர் கொண்டு போவாங்க. தமிழ் மாதிரி 3 பேர் என்பதே எனக்கு இந்த முதல் முறையாக நான் பேசுறது இன்னைக்கு நான் பேசுகிறேன். நான் எப்படி பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம். என் மகளுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெருசாக நான் நினைக்கிறேன். அதோட எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நன்றி. நான் இதுவரை பேசுனது கிடையாது. எனக்கு பேச கற்றுக்கோங்க. நிறைய மேடையில் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்பாங்க. அன்னைக்கு இருக்காங்க வரிசையாக திருதுவகம் போகும்போது கண்டிப்பா நானும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பர். அவ்வளோதான் எங்களை பெருமைப்படுத்தின கண்டிப்பா இது கடைசி என் பழக்கம். இது எனக்கு முதல் இடம், என் மகளுக்கும் முதல்ல. நீங்க இந்தியாவுக்காக கோல்டு வாங்குவீங்க, அப்புறம் இங்கே கோல்டு வாங்குவீங்க. ஓகே, பார்த்து வழிகாட்டியா இருந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்த முருகேஸ்வரி மேம் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. So I'd like to invite Dr. Murugeshwari ma'am on stage, please.